பொண்ணோட அப்பா சொல்றாரு என் பொண்ணுக்கு வேலைக்கு போக மாட்டா, நீங்க வேணா சப்போர்ட் பண்ணா நீங்க வேலைக்கு போங்க. மாமியாரு மாமனாரு பையன் 3 பேரும் அவங்க பொண்ணுக்கு அடங்கி இருக்கணுமா. தம்பலம் ஏடிஎம் கார்டு எல்லாமே பொண்ணு கையில கொடுத்துடணுமா. இப்ப நாங்க எங்க போறது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பொண்ணு நம்ம வீட்லயே கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார். வெளியில போயிட்டு வர்றாங்க அப்படி இப்படின்னாலும் ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். நம்ம வீட்ல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. சொந்த வீடு வேணுங்களா சார்? கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். எங்க இருக்க பெரிய விஷயம்யா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லயும் அவங்க இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வேணும் எதிர்பார்க்கறீங்களா? ஓரளவுக்கு இருக்கணும் தாங்க சார். ஏய் யாரா நீங்க? ஓரளவுக்கு எவ்வளவு தெரியலையே. ஒரு ஹாஸ்பிடல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்தமா ஹாஸ்பிடல்ல சொந்த ஒரு எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிடல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும் சார். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? இத்தனை வருஷமா அவங்க சைடு மட்டுமே தாங்க சார் டிமாண்ட் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீ வாங்கிட்டு இருந்த, இது ஏன் டர்ன்ரா, இனிமேல் நான் வாங்குறேன். ஓ நீ அப்படி வரியா? பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இத்தனை நாள் நம்ம பொண்ணு அனுப்பிச்சு வச்ச மாதிரி. மாவுலஸ் சபாஸ். பொண்ணு படிச்சிருக்குது, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கூட இருக்கணும், அப்ராடு போகணும், நாங்களும் அப்ராடு போகணும், கூட நீங்க எந்த போகணும். நாட்டுக்குமா போகணும்? அது அவசியம் என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்படியா? ஆமாண்ணே. ஜெர்மன் போகணும், சுவிட்சர்லாந்து போகணும். இந்தியாவை இன்னும் கிராஸ் பண்ணல சார் பார்டரை. சரி அதுக்கு என்ன போ? எங்களுக்கு இருக்க ஒரே சான்ஸ் பொண்ணுக்கு டெலிவரி ஆனா அத சாக்க வச்சுட்டு நாங்க ஃபாரின் போயிடும். பாத்தீங்களா நண்பர்களே என்ன ரோசனை பண்றானுவா. கோயம்புத்தூர் பொண்ணு எல்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு என்கேஜ்மெண்ட் முடிய போகுது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பொண்ணு வீட்டுல இருந்து அம்மாவும் அப்பாவும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டுல ஒரு 6 டாக் இருந்தது. இதுல செலவெல்லாம் யார் பாப்பான்னு கேட்டாங்க. மாப்பிள்ள தான் பாக்கணுமா? ஆமா. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னா இன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னா உன் அம்மாவை வந்து நீ ஹோம் ஏஜ்க்கு அனுப்பிடு. யார்ட்ட சொல்றாங்க? என் பையன் கிட்ட. சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். என்ன பிடிச்சிருந்தா நீ என் கூட வான். அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். கல்யாணத்தை நிப்பாட்டிங்களா? நிப்பாட்டிட்டோம். இந்த சமூகமே நம்மள கெட்டவன மாத்த பாக்குது. வேற வழி தெரியல எனக்கு. கொஞ்சம் பேசி புரிய வச்சு அதுக்கெல்லாம் வரலையா? அவங்க வந்து அதுக்கு வர்றதாவே கிடையாது. பாரா அந்த நாய் எதுக்கு கேட்டாங்க? டாக் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுரு. ஓ நாய் அம்மா எல்லாரும் அம்மா அடிக்கணும். எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுரு. எதையும் நான் வச்சு பார்க்க முடியாது. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் கர்மம். என் பையன் ஒரே வருஷம் என் அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா. என் அம்மா இல்லாம நான் வர முடியாது. புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? இன்னொரு அலையன்ஸ் பார்த்தோம் சார். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு என் பொண்ணுக்கு சுடுதண்ணி வைக்க மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காது. வேலைக்கு போக மாட்டா, நீங்க வேணா சப்போர்ட் பண்ணா நீங்க வேலைக்கு போங்க. உங்களையா? ஆமா. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. ஒரு சிங்கிள் பேரண்ட் சார். இப்ப 3 இயர்ஸ் ஆகுது. என் பையன் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான். என் வீட்டுக்காரர் இருந்து 10 வருஷம் ஆயிட்டு சார். புதுசா இருக்கு. சரி என் பையனுக்கு 23 வயசு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்து நான் இன்னைக்கு ஆளாயிருக்கேன் சார். அப்ப எனக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும் சார். அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு சார். அதாவது அவங்க டிமாண்ட் வேற மாதிரி இருக்கு சார். எங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் பேசினேன். என் பையனுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வருது. என் ஃப்ரெண்டோட பொண்ணுனாலதான் நான் ஓகே சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு போய் சொல்லிட்டாங்க போல. அதுல இப்ப இவங்க எங்களோட பேச மாட்டேங்காங்க சார். அதெல்லாம் தப்பு இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோட்டலையா? என் பையனுக்கு பெரிய பெரிய இடத்துல டிமாண்ட் வருதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் சொன்னேன்னு பொதுவா சொன்னேன். நான் அந்த பொண்ணுட்ட எதுக்கு சொன்னேன்னா அவ வந்த உடனே தனி கொடுத்துன போகணும்னு சொல்றா சார். அவங்க சொல்லணும்ல அவங்க பொண்ணுகிட்ட. அப்படி சொல்லக்கூடாது. அவ என் ஃப்ரெண்ட். நீ அது அனாவசியம். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க கொடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சா நாங்க எல்லாரும் பேசி முடிச்சோம். இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது இவங்க வந்து என் பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது என் பொண்ணு என்ன சொல்ல தானே செய்வோம். ஓகேமா, ஆனா உங்க பொண்ணு வந்து தனி கொடுத்துன போகணும், பிரிச்சு கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அவங்க வந்து இப்பவே என் பொண்ணு இப்படி சொல்லும் போது நாளைக்கு பிரச்சனைகள் வளர வளர அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஆயிரும்ல. நீங்களா யாருடா? நாங்க யாரா? இல்ல அவங்க சொன்னாங்க ஓகே, ஆனா அது அங்க இருந்தானே தொடங்குது. அந்த இதுக்கு நீ பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களே. நீ பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டுருக்கேன். சரி அவங்க ஒரு பிரைவசியா இருப்பாங்கல்ல புருஷன் பொண்டாட்டியும். பட் என் பையனை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தல. இவங்க மட்டும் இல்ல நாங்களும் கஷ்டப்பட்டு சபாஷ் சரியான போட்டி. இப்போ உங்க ஃப்ரெண்ட உங்களுக்கு நல்லா தெரியும் தானே இல்லையா? இப்போ உங்க பொண்ணு கிட்ட சரிமா நீ போய் பார்த்துட்டு அப்புறம் உனக்கு செட் ஆகல இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னா தனி கொடுத்துட்டு பேசலாம்னு சொல்லலாம். ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். நீங்க எடுத்த உடனே தனி கொடுத்துட்டு இருக்குல்ல, அதுதான் அவங்க கேக்குறாங்க. நீங்க பொண்ணை கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும், நான் கேட்கணுமா? என் பையன் வந்து அவங்க பொண்ணை லவ் பண்ணிட்டான்.
சம்பந்தியா? ஆமா அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மாமியாரு மாமனாரு பையன் 3 பேரும் அவங்க பொண்ணுக்கு அடங்கி இருக்கணுமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அடங்கி இருக்கணும்னா என்ன பொருள்? சம்பளம், ஏடிஎம் கார்டு எல்லாமே பொண்ணு கையில கொடுத்துடணுமா. இப்ப நாங்க எங்க போறது? ஆனா வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். நீங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டு போடுவா. அப்ப எங்களுக்கு பாத்திரத்தை கொடுத்துருங்கன்ற. இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதடா. ஊர்பட்ட கடத்தை லோன் எல்லாம் வாங்கி தலைமையில வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு யாரோட பொண்ணு கஷ்டப்படுதோ என்னோட பொண்ணு தான் கஷ்டப்படும். நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. கேளுங்கயா, விதவிதமா கேளுங்க. ஏன்னா அந்த லோன் நான் கட்டணும், அப்ப தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அந்த லோனை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸை கட்டணும். ரொம்ப புழக்காத, வாய மூடு. காலம் பூரா வந்து மாப்பிள்ளையே கட்டிட்டு இருந்தான்னா அப்ப அவரோட லைஃப் நாளைக்கு என்ன ஆகும்? எல்லாம் சேர்ந்து வாழ்றதா லைஃப். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. அவங்க நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்த அந்த குழந்தைக்கு எப்படி சேஃப்டி பண்ணுவாங்க? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. பொண்ணோட கடன் மாப்பிளோட தனியா பிரிக்க முடியாது. அவங்களோட கடன் அவங்க அடைக்கிறாங்க. சரிங்க இதுக்கு ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட கொடுத்துறணும். இதெல்லாம் ஆமா என்ன சார், மனசாட்சி இல்ல கம்மனு நில்றி. பொண்ணோட கண்ட்ரோல்ல வச்சுட்டா தான் சார் நான் அந்த அளவுக்கு தான் வளர்த்துருக்கேன். இந்த செலவுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வளர்த்துருக்கேன். விளங்கிரும். ஃபினான்ஸ் வந்து உங்க பொண்ணு தான் ஆமா, பார்க்கணும். எங்க பொண்ணுகிட்ட தான் கொடுக்கணும் கண்ட்ரோலே. மொத்த ஏடிஎம் கார்டுல இருந்து சேலரி வரை என் பொண்ணு கையில தான். நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி தேவையில்லைன்னு நானு வரவே வேண்டாம். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. இருந்தா இருந்துக்கங்க, இல்லனா விலகிக்கங்கடா, போங்கடா. என்ன தெரியுமா சார், நான் கூட்டிட்டு போய் கோவில்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் சார். சார் பண்ண முடியும்? அது எப்படி சார் கோயில்ல பண்ண வச்சிருவாங்க அவங்க? அதையும் பார்க்கலாம். இப்ப சம்பந்தி தான் பிரச்சனை, பொண்ணு ஓகேவா? பொண்ணு ஓகே தான் சார். இந்த மாதிரி ஏன் சார் டிமாண்ட் வைக்கணும்? யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் அமுக்கிடுங்க.